மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் சும்மா அந்த 1000 ரூபாய் கொடுக்குறவங்க பேர்ல மக்கள் எல்லாம் ஏமாத்தி உங்களுக்கே தெரியாம மாசம் 5000 10,000 உங்களுக்கு வந்து புடுங்கிட்டு இருக்காங்க. இந்த பால் மூலமாகவும் இப்படி ஒவ்வொரு சாதாரண நீங்க அடிப்படையா நீங்க பயன்படுத்துற பொருள்லயே உங்களுக்கு தெரியாம அது பண்ணிட்டு இருக்காங்க. அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இந்த இதுகள்லாம் பண்ணிட்டு 21 பிறந்து திமுக ஆட்சி நடக்கு. நம்ம ஆட்சி இருக்கும்போது நம்ம அடிப்படை தேவைகளுக்கு எவ்வளவு செலவு பண்ணோம், இப்போ எவ்வளவு செலவாகிடும். இப்போனா 2,45,560 ரூபாய் இது வந்து நீங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இதோட 6,19,521 ரூபா 520 ரூபாய் நீங்க அதிகமா நீங்க 8,54,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருக்கீங்க. மாசம் 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் தரங்க பேர்ல உங்களுக்கு மாசம் 3,000 ரூபாய் உங்கள்கிட்ட இருந்து பிடிக்கிட்டு உங்களுக்கு 1000 ரூபா வருதா? உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு 8,54,000 ரூபான்னு சொன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் உங்கள்கிட்ட 2 லட்சம் 1,4 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு வருஷத்துக்கு வாங்குறாங்க. 1,4 லட்ச ரூபான்னா ஒரு மாதம் 15,000 ரூபா உங்களுக்கே தெரியாமல் உங்கள்கிட்ட பிடிங்கிட்டு 1000 ரூபா. அனைவருக்கும் வணக்கம். விடிய ஆட்சி வீட்டு வில்லேஜ் ஆட்சி என்ற திண்ணை பிரச்சாரத்தை அமைச்சர் முதல் கிளை செயலாளர் வரை இன்று அதிமுக தொண்டர்கள் அனைவரும் செய்து கொண்டிருக்கின்றன. அனைவருக்கும் நன்றி. 2 நாளைக்கு முன்பு நடந்த தைப்பூச பெருவிழாவிற்கு அரசு பொது விடுமுறை அளித்த நமது கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு நன்றி. திருச்சி மாவட்டம் ஓபிஎஸ் அணியை சார்ந்த அனைத்து ஆதரவாளர்களும், திருவரம்பூர், அரியமங்கலம் அனைத்து ஆதரவாளர்களும் அண்ணன் பா. குமார் அண்ணன் முன்னிலையில் அனைவரும் தன்னை தாய் கழகத்தில் இணைத்து கொண்டன. 200க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் இன்று அதிமுகவில் இணைந்தன. அடுத்தது நம்ம பனையூர் பண்ணையாருக்கு வருவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் பனையூர் பண்ணையாரை பற்றி. என்டிடிவியில் அனைத்து கட்சியினரையும் இன்டர்வியூ பண்ணாங்க. அது எங்களது பொதுச் செயலாளர் எப்படி இன்டர்வியூ கொடுத்தாருன்னு கொஞ்சம் பிரதர் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. கேட்ட கேள்விக்கெல்லாம் பேப்பரும் இல்லாமல் ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு சர்வசாதாரணமாக எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டிஎம்கேலேருந்து ஸ்டாலினும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் ஐயா இருவருமே வந்துட்டு, முதல்வரும் துணை முதல்வரும் இருவருமே வந்துட்டு அன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அவங்க பேப்பரை வச்சுட்டு கூட படித்தாங்க. ஓகே, அதாவது இன்டர்வியூ கொடுத்தவங்ககிட்ட இன்டர்வியூ எடுத்தவங்க உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா அது நம்ம பனையூர் பண்ணையார் தான். யார் உங்கள் ரோல் மாடல்னு கேட்டதுக்கு எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி. சரி, 3 பேரும் ரோல் மாடல். இப்போ நீங்கள் விமர்சித்ததெல்லாம் வெளியில் விமர்சித்து அவங்களே ரோல் மாடலாக வச்சுக்குவீங்களா? இது எந்த மாதிரி யோசிக்கிறதுனே தெரியலையே பிரதர். அப்புறம் அருண்குமார் ஐஏஎஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார். உங்கள் தலைவர் எப்போங்க வந்துட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார் அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் என்னைக்கு வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரோ அன்னைக்கு தான் நாங்கள் இன்டர்வியூ கொடுப்போம். ஏங்க, அவர் ஒரு கட்சியோட தலைவர். அவர் என்னைக்கு இன்டர்வியூ கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன? அவங்க கேட்ட கேள்வி என்ன, உங்களுக்கு இன்டர்வியூ உங்கள் தலைவர் என்னைக்கு இன்டர்வியூ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இன்டர்வியூ கொடுக்க போகிறார், அதை நாங்கள் என்னைக்கு வருவோம், இல்லை தேர்தல் ஆரம்பிச்சோட்டி வருவோம், ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஸ்டாலின் என்னைக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரோ அன்னைக்கு நாங்கள் மீட் பண்ணுவோம்னா, அப்போ ஸ்டாலின் என்னைக்கு சாப்பிடுவாரோ அன்னைக்கு தான் நான் சாப்பிடுவேன்னு இவர் விரதம் இருக்க போகிறாரா? அப்புறம் 3ஆம் ஆண்டு துவக்க விழா. சரியா, 3 வருஷத்தில் விஜய் செய்த சாதனைகளை பார்த்துருவோமா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் செய்த சாதனைகள் 3 வருஷத்தில் என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு ஒரு மாநாடு போட்டார், ஒரு 10 நிமிஷம் பேசினார். அடுத்தது ஒரு மாநாடு போட்டார், அதுலேயும் 10 நிமிஷம் பேசினார். அப்புறம் ஒரு கரூர் போனார், பிரச்சாரம்னு சொல்லிட்டு ஒரு 3 பிரச்சாரம் போனாருன்னு நினைக்கிறேன். திருச்சி அந்த சைடு, ஆமாம் 3 பிரச்சாரம் போனார். 3 பிரச்சாரத்துக்கு 10 நிமிஷம் பேசினார். ரைட்டு. அப்புறம் வீடியோ போட்டார், அதில் ஒரு 10 நிமிஷம். அப்புறம் ஈரோடு போனார், அங்கே ஒரு 10 நிமிஷம். அப்புறம் வேற எங்கே பேசினார்? துவக்க வேளால பேசினாரா? ஆமாம், அதில் ஒரு 10 நிமிஷம். மிஞ்சி போனால் 1 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. அதாவது கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்துல 1 மணி நேரம் தான் பேசியிருக்கிறாரு ஒரு தலைவர். வேற எப்படி சொல்றது இவரை? அப்படிதான் சொல்லணுமோ? ஓகே. 3 வருஷத்துல 1 மணி நேரம் பேசிய தானை தலைவன் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய். அப்புறம் ஊபிஸ் குரூப்புக்கு வருவோம். ஹலோ ஊபிஸ், வணக்கம். எங்களது ஐயா பொதுச் செயலாளர் அவர்கள், எங்களது ஐயா எடப்பாடி ஐயா பொதுச் செயலாளர் அவர்கள் என்டிடிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தார்ல, அதில் 51 வருடம்
நான் இந்த கட்சியில் பணியாற்றுகிறேன். ஹலோ மிஸ்டர் விஜய் பிரதர், எங்களது பொதுச் செயலாளரோட அனுபவம் தான் உங்கள் வயசு, ஓகேங்களா? 51 வருஷம் கிளை செயலாளர்லேருந்து வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து வந்திருக்கிறாரு. எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர். அதை மறந்துடாதீங்க. கனிமொழி அக்கா டெல்லி பயணம், ஊபிஸ்லாம் ஒரே கதறு. எங்கள் பொதுச் செயலாளர் டெல்லி போனப்போ மூஞ்ச மூடிக்கிட்டு வந்துட்டாரு. அங்கே போய் இப்படி பேசுனாங்க, அப்படி பேசுனாங்க, ரூமுக்குள்ளே சண்டை போட்டாங்க. உருட்டுனா உருட்டு, உலகமாக உருட்டுனாங்க. இந்த அம்மா கனிமொழி அக்கா போனாங்க டெல்லிக்கு. எதுக்காக போனாங்க? ஏங்க கூட்டணியில் இருக்கிறீங்களா இல்லையா? பிச்சுக்கிட்டு போயிடாதீங்க. உங்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். வெளியில் நம்ம சண்டை போட்டுக்கலாம், உங்கள் ஆளுங்களும் திட்டுவாங்க, நாங்களும் திட்டுவோம், திட்டிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கூட்டணியை விட்டு மட்டும் போயிடக்கூடாது. அதுக்காக போனாங்க. யார் இப்போ டெல்லி கொத்தடிமை? டெல்லிக்கு நாங்கள் கொத்தடிமையா, நீங்கள் கொத்தடிமையா? ஹலோ ஊபிஸ், உங்களை தான். நாங்கள் கொத்தடிமையா? இல்லை அக்கா போயிட்டு டெல்லியில் போயிட்டு ராகுலை மீட் பண்ணி அங்கே பேசிட்டு வந்தாங்களே, அவங்க கொத்தடிமையா? அச்சுச்சோ, யாருன்னு தெரியலையே. அப்புறம் நேற்று நைட்டா? ஆமாம், சரி, முதல் நாள் நைட்டு நான் தூங்க போகும்போது ட்விட்டரை கொஞ்சம் ஆன் பண்ணேன். நம்ம பழைய கோட்டு சரவணன், என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அண்ணன் ஒரே நைட்டில் ஒரே சிரிப்பில் வேர்ல்டு ஃபேமஸ் ஆனார்னு சொல்லுவாங்கல்ல, அது அண்ணன் பழைய கோட்டு சரவணன் தான். வேணா இந்த சீனை பாருங்களேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இது போல இத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கொஞ்சம் இருங்க சார், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க. நம்பர் சொல்லுங்க, எத்தனை தொழிற்சாலைகள் பொறுமையா இருங்க சார், அவசரப்படாதீங்க சார். நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்ல தெம்பு இருக்கா உங்களுக்கு? அதுக்கு விதை யாரா போட்டதுன்னா நம்ம அண்ணன் கோவை சத்யன் அண்ணன் அவர்கள். எத்தனை தொழிற்சாலைகள் ஓபன் பண்ணாருன்னு ஒரு வார்த்தை கேட்டார். அதுலயும் தமிழ்நாட்டு மீடியாவிலையும் உங்களால ஒழுங்கா பதில் அளிக்க முடியல. நீங்க நேஷனல் மீடியாலையும் போயிட்டு உங்களால ஒழுங்கா பதில் அளிக்க முடியல. Parasakti movie is based on what? Please explain. Parasakti movie is based on our language war. The language war. Who was in power? Against Hindi imposition. Who was in power? Who was in power? Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What? No. What, Pranesh? Are you the anchor or someone from the BJP is the anchor? Sir, you would have to leave. It is. Is this going on? All of this is live. I don't know. I can't, say anything. I'm sorry, viewers, but people have spoken. I leave it to your judgment. ஒரே சிரிப்பு. அவங்க என்ன கேட்டாங்க? பராசக்தி படம் எடுத்தீங்களே, எதுக்காக படம் எடுத்தீங்க? ஹிந்தி திணிப்புக்கு எதிராக படம் எடுத்தீங்க. சரி, ரைட்டு. அப்ப யாரு ஆட்சியில இருந்தா? காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு. சரி, காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு. இன்னைக்கு யாரோட அலைன்ஸ் வச்சிருக்கீங்க? காங்கிரஸோட அலைன்ஸ் வச்சிருக்கீங்க. இதை கேட்டதுக்கு ஒரே சிரிப்பு. ஒரே நாள்ல உலக ஃபேமஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம பழைய கோட்டு சரவணன் தான். எதையாவது சொல்லி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துடுறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் ஓடும், பாலாரும் ஓடும்னு சொல்லிட்டு வந்துடுறது. வேங்கை வயல் பிரச்சனையில இன்ன வரைக்கும் நீங்க எடுத்த ஸ்டெப்பு என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்ன வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சது என்ன? ஓசி பஸ்ன்னு விமர்சிச்சாரு பொன்முடி, திருப்பி இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர். அப்புறம் அண்ணன் ஒரு விளக்கம் ஒன்று சொன்னார். நிற்கிறதுக்கும் படுக்க போட்டு அடித்தா பட்டை, நிற்க வச்சு அடித்தார் நாம, அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். அப்போ நீங்கள் பிடுங்குற மாதிரி பதவியை பிடிக்குவீங்க, அதுக்கப்புறம் கொடுத்துருவீங்க. அப்புறம் ஓசி பஸ்ன்னு கிண்டல் பண்ணுவார். 1000 ரூபா வாங்கிட்டீங்களா, ரீசார்ஜ் பண்ணிக்கிங்கிறது, பலன்னு இருக்கீங்களேன்னு பேசுறது. கள்ளச்சாராய சாவில் 63 பேர் செத்தப்ப போயிட்டு உங்க பார்க்காத உங்க ஸ்டாலின் 41 பேர் செத்தோன்னா கரூருக்கு அடுத்த உடனே ஃப்ளைட்டு பிடிச்சி போறாரு. பையன் துபாயிலேருந்து வராரு. என்னத்த சொல்ல. அதே மாதிரி
நம்ம பக்கத்தூர் தான். அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ, ஸ்ரீரங்கம் தொகுதி. எப்படி சொல்லலாம்னு தெரியலையே. ஒரு குவாரி ஒன்று இருக்கு, இந்த மாதிரி சட்டவிரோதமாக நடந்துகிட்டு இருக்கு, ஆல்ரெடி அதுக்கு மேலே கேஸ் இருக்கு அப்படின்னு போயிட்டு பார்க்க போனேன். நியூஸ்ல செய்தி தொடர்பாளர், கேமராமேன் எல்லாத்தையும் பிடிச்சி அடின்னு அடிச்சு அந்த ஆடியோவில் இருக்கிறதெல்லாம் ஆடியோவில் கேட்க முடியல. ஒரு ஆடியோ கூட கேட்க முடியல. அவ்வளோ ஆபாசம். சரிப்பா, அந்த பிரச்சனை முடிஞ்சு தைப்பூசம் அன்னைக்குன்னு பார்த்தா, தைப்பூசம் வயலூர் முருகன் கோயிலில் விஐபி லைனை திறந்து விடலன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பிரச்சனை. அந்த காவலாளியை போட்டு அடி, அதுக்கு கட்ட பஞ்சாயத்து. வயலூர் முருகன் கோயிலுக்கு சாமி கும்பிட போனீங்க, ரைட்டு. தரிசனத்துக்கு லேட் ஆச்சு, ரைட்டு. கொஞ்சம் திறந்து விட போனா திறந்து விட போறாங்க. அது அந்த கொஞ்ச நேரம் திறந்து விடலன்னொட்டி அவ்வளோ பெரிய விஐபி அவரு, அதுக்கு காவலாளியை பிடிச்சி ஒரே சாத்து. இப்போ உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா அடி, உங்களை எதிர்த்து பேசுனா அடி. அப்போ நீங்க ஆட்சி பண்றீங்களா, ரவுடிசம் பண்றீங்களா? அதே மாதிரி நம்ம அண்ணன் சவுக்கு சத்தியமாலுமே ஒரு பத்திரிகையாளரை கண்டு ஒரு அரசாங்கம் பயப்படுதுன்னா ஒரு என்ன மாதிரியான அரசாங்கம் இது? சத்தியமா சொல்றேன், அவ்வளோ கேஸு. 24 எஃப்ஐஆர்னு என்னமோ சொன்னாரு, எனக்கு சரியா நம்பர் ஞாபகம் இல்லை, மன்னிக்கணும். எஃப்ஐஆர் மேல எஃப்ஐஆர். சரி, அதை பத்திலாம் நம்மளால பேச முடியாது. சரி, முன்னாள் ஊழியர் லியோ ஸ்டாலின் ஏதோ ஒரு 4-5 அவர் ஒரு சேனல் வச்சிருக்கிறாரு. அவர் அதுல ஒரு 2-3 வீடியோ போட்டாரு. லியோ ஸ்டாலின் கைது. இல்ல, நீங்க என்ன மாதிரியான கவர்மெண்ட் நடத்துறீங்க? கஞ்சா 3 பேர் இப்ப இறந்துட்டாங்க, ரைட்டு. மது போதன்னு சொல்ல முடியாது, கஞ்சா போதன்னு சொல்ல முடியாது. உடனே அது என்னன்னு நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்களா, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். 3 பேர்த்த கொன்னு, ஒரு கணவன் மனைவி புள்ள 3 பேர்த்தையும் கொன்னு 3 பிளேஸ்ல டிஸ்போஸ் பண்ணி, அந்த பாடியை அவங்களால எடுத்துட்டு போக முடியாதுன்னு, அவங்க சொந்த பந்தம் பீகாருக்கு எடுத்துட்டு போக முடியாதுன்னு கை விரிச்சதுக்கு அப்புறம் ஒரு தொண்டு நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு உதவி கேட்குறீங்க நீங்க. ஒரே கொள்கை தான். இந்த வரும் 2026 தேர்தலில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை விட்டே அனுப்பணும். அனைவரும் வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து ஆதரவளிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.